அஜந்தா குகைகள் 2200 ஆண்டுகள் மறைத்திருந்த புத்தரின் ஞானத்தின் இரகசிய வாசல். ஒரு மலைக்குள் காலமே நின்றுவிட்டது என்று சொன்னால், அங்குள்ள சுவர்கள் இன்னும் மூச்சு விடுகின்றன, சிலைகள் இன்னும் பேசுகின்றன. மேலும் புத்தர் 2200 ஆண்டுகளாக அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றிரவு மறக்கப்பட்ட அஜந்தா குகைகளின் கதவை நாம் திறக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மாவட்டத்திலிருந்து 99 கிலோமீட்டர் தொலைவில் குதிரை நகம் வடிவிலான ஒரு குன்றில் காட்டின் பின்னால் மறைந்திருந்த ஒரு உலகம் கிடைக்கிறது. 1819இல் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தற்செயலாக ஒரு குகை வாயிலை கண்டுபிடித்தார். அவர் தீபத்தை உயர்த்தியபோது சுவர்கள் உயிர் பெற்றன, நிறங்கள் விழிப்புணர்வு பெற்றன. 2ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன் முதல் 6ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின் வரை செதுக்கிய அஜந்தா குகைகள் மறுபடியும் உலகின் முன் தோன்றின. அந்த நொடியில் வரலாறு மாறியது. குகை எண் 1. உள்ளே நுழைந்தவுடனே உங்கள் மூச்சை நிறுத்தும் ஒரு காட்சி உங்களை காத்திருக்கிறது. நீல தாமரையை மெதுவாக தாங்கிய இளவரசர் புத்தர். அவரின் அரச கிரீடம் தலைக்கு மிக பாரமாக தெரிகிறது. அரச வாழ்க்கையின் சுமைகள் அவருக்கு அதிகமாக இருந்தது போல. அரை மூடிய அமைதியான கண்கள் ஆழ்ந்த ஞானத்தின் மொழியை பேசுகின்றன. இது ஓவியம் மட்டுமல்ல, சித்தார்த்தர் அதிகாரத்தை விட கருணையை தேர்ந்தெடுத்த நொடிக்கான உயிருள்ள பதிவு. இந்த சுவர் நமக்கு மெதுவாக சொல்லுகிறது, அறியாமையை வெல்லும் சக்தியை விட மனித மனதை வெல்லும் ஞானமே உண்மையான பெருமை. குகை எண் 2. ஒரு மடாலயம். ஆன்மீகத்துக்கான பள்ளி போல வடிவமைக்கப்பட்டது. சுவர்கள் முழுவதும் புத்தரின் பிறப்பு சம்பவங்களை விவரிக்கும் ஓவியங்களால் நிரம்பியிருக்கின்றன. சிற்பிகள், ஓவியர்கள், கட்டிடக் கலைஞர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தே ஒரு நோக்குக்காக பாடுபட்டனர். இந்த இடத்துக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் புத்தரின் கதையின் ஒரு பகுதியாக இருப்பது போல உணரச் செய்தல். அஜந்தா ஒரு நினைவு சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம். இன்னும் சிறிது ஆழமாகச் சென்றால் குகை எண் 7. அங்கு ஸ்ராவஸ்தி அதிசயம் செதுக்கப்பட்டிருக்கும். புத்தர் 1000 உருவங்களாக பிரிந்து தன் ஒளியால் உலகை நிரப்புகிறார். பின்னர் குகை எண் 17. அங்கு ஜாதக கதைகள், புத்தரின் முந்தைய பிறவிகளின் தியாகம், தர்மம், கருணை நிறைந்த வாழ்க்கை கதைகள் படம் பேசும். அங்கே ஒரு சிற்பம், புத்தர் வலது கையை உயர்த்தி நிற்கிறார். கைத்தலையை பார்வையாளன் நோக்கி வைத்திருக்கும் அந்த முத்திரை அபய முத்திரை. இது ஒரு வாக்குறுதி, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற தெய்வீக உறுதி. குகை எண் 19. புத்த மதத்தின் பயணத்தில் ஒரு திருப்புமுனை. அற்புதமான சைத்திய கிரகம் பெருமையாக உயர்ந்து நிற்கிறது. உள்ளே ஒரு ஒரே கல்லால் செதுக்கிய ஸ்தூபம், மேலே குதிரை நகம் வடிவிலான ஜன்னல். ஜன்னலின் இருபுறமும் யக்ஷரங்கள் போல பாதுகாவலர்கள். சூரிய ஒளி அந்த ஜன்னல் வழியாக புகும்போது அது வானத்திலிருந்து நேராக இறங்கும் ஒளிக்கதவு போல தோன்றுகிறது. இந்த குகை மகாயான காலத்தின் தொடக்கத்தை அறிவித்தது. தெய்வம் கோவில்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிருள்ள உள்ளத்திலும் இருக்கிறது என்ற சிந்தனை இங்கிருந்தே வலுவடைந்தது. குகை எண் 26. புத்தரின் இறுதி அத்தியாயத்தை நமக்கு காட்டுகிறது. போதிமரத்தளிர் கீழ் தியானத்தில் அமர்ந்திருக்கும் புத்தர், மாரா மற்றும் அவருடைய மகள்களின் ஆசை சோதனைகள். ஆனால் புத்தர் மண்ணை தொடுகிறார். நான் உண்மை பாதையில் நிற்கிறேன் என்று உலகுக்கு தெரிவிக்கிறார். அது ஞானோதயத்தின் நொடி. பின்னர் 7 மீட்டர் நீளமுள்ள படுக்கை நிலை புத்தர் உருவம், பரிநிர்வாணம். இது மரணத்தின் காட்சி அல்ல, ஆன்மாவின் உன்னத விடுதலையின் தருணம். அஜந்தா குகைகள் கல், சுவர், வண்ணம், சிற்பம் மட்டுமல்ல, அது நமக்கு சொல்லும் ஒரு இன்னித்திய பாடம். உலகத்தை வெல்ல வேண்டிய தேவையில்லை, முதலில் நம்முடைய மனதை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான சுதந்திரம், அதுவே உண்மையான ஆன்மீக வெற்றி. இந்த ஆன்மீக பயணம் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்தியாவின் மறைந்த அதிசயங்களை உலகம் அறிய இந்த கதையை மற்றவர்களுடனும் பகிருங்கள். நமது அடுத்த ஆவணப்பட்ட பயணம் விரைவில் தொடங்குகிறது.